காந்திபுரத்துலேருந்து வெறும் 15 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லக்ஸரி வில்லா ரெண்ட்டுக்கு இருக்குது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 10 பேர் கூட தாராளமாக தங்குற அளவுக்கு லக்ஸரியான வில்லா யாராலையும் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான லக்ஸரி வில்லா. ஹாலில் மட்டும் இல்லை, ஹாலில் 15 பேர் தங்க பாருங்க ப்ரோ. அங்கே ஒரு பெட்ரூமு, அதில் 5 பேர் தங்கலாம். அங்கே ஒரு பெட்ரூமு, அதில் 5 பேர் தங்கலாம். அங்கே ஒரு பெட்ரூமு, அதில் 5 பேர் தங்கலாம். அங்கே ஒரு பால்கனி இருக்குது. அங்கே மேலே டெரஸ் இருக்குது. பெட்ரூமா? பெட்ரூம் இல்லை தம்பி, இது வேறு கிச்சன் தான். பிரம்மாண்டமான கிச்சன் பார்த்தல. இங்கேயே பெட்ரூம் மாதிரி ஒரு ஆட்களே தூங்கலாம் போல இருக்குது. அது மட்டும் இல்லை, கிச்சனில் வந்து வாட்டர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க, சிம்னி அவங்களே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பெட்ரூமு, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கிச்சன் பாருங்க. எனக்கே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இதுதான் உங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்து ஃபேன் கொடுத்துட்டாங்க. அப்படி இங்கே வாங்க, சூப்பராக நீட்டான கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க, ஹீட்டர் கொடுத்துட்டாங்க, ஷவர் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்களேன், இது பாத்ரூமா இல்லை பெட்ரூமானே தெரில, அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், இவ்வளோ பெரிய பாத்ரூம் யார் கொடுப்பா? வீடு முடிஞ்சாவா? ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கீங்க, மெயின் பிக்சரே மேலே தான் இருக்குது பாருங்க. ரெண்டட் ஹவுஸுக்கு யாராவது இந்த மாதிரி லைட்டிங் செட்டப்பு, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இவ்வளோ அழகான போர்ட்டிகோ பாருங்க. அவங்க சொந்த தேவைக்காக கட்டினா கூட இந்த அளவுக்கு யாருமே நல்லா கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது வீடு. இங்கே பாருங்க, பிரம்மாண்டமான ரெசார்ட்டில் கூட இந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி ஒரு பால்கனி வியூ அப்படியே மாசாக இருக்கும் பாருங்க. சுற்றி இருக்கிற நேச்சர்லாம் பாருங்க. எக்ஸிட் டோரா? இதுதான் செகண்ட் பெட்ரூம். இங்கே வாங்க, கீழே பார்த்த மாதிரி அதே செட்டப்பு. அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் ஃபேன் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, புதுசாக இருக்கிற பீரோவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரூமுக்குமே உள்ளே வாங்க, அதே மாதிரி பிரம்மாண்டமான அட்டாச் பாத்ரூம். அது மட்டும் இல்லை, இந்த ரூம்லேயுமே இங்கே பாருங்கள், ஹீட்டர் கொடுத்துருக்காங்க, ஷவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பாத்ரூம், வாஷ் பேசின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுலேயே படுத்துங்களாம் போல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதை விட என்னங்க வேணும்? கீழே பார்த்த மாதிரி 2 பெட்ரூம் மாதிரி இங்கேயும் ஒரு பெட்ரூம், அங்கே இருந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கேயும் இருக்குது. ஸோ கவலையே பட வேண்டாம். நீங்கள் பசங்களாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் வரலாம். உடனே வீடியோ முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் மேலே ஒரு டாப் வியூ இருக்குது, சூப்பரான வியூ இருக்குது. முடியல வாங்க. என்ன ப்ரோ நின்றுங்க? முக்கியமான வியூ இருக்குது இங்கே. வாங்க சீக்கிரம் வாங்க. எங்கேயுமே கிடைக்காது அந்த மாதிரி அற்புதமான வியூ. அங்கே பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ வேற மாதிரி இருக்கு? இந்த மாதிரி ப்ரோ வியூவில் ஒரு வீடு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யாராவது? அது மட்டும் இல்லை, வியூ மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், உங்களோட டெரஸ் பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற டெரஸ் பாருங்கள். டெரஸே எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேடியமாக இருக்குது. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு கூட இங்கேயே விளாட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. இந்த டெரஸோட முடிஞ்சுன்னு இல்லை, இதுக்கும் மேலே இருக்குது. இங்கே வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ அந்த டெரஸ் மட்டும் கவர் பண்ணி? இங்கே பாருங்கள், இன்னும் மினியான சூப்பரான டெரஸ் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே வேறு 2 டேங்க் இருக்குது. 24/7 தண்ணி வந்துட்டே இருக்கும். அந்த டேங்க் இருக்க சைஸை பார்த்தா ஒரு வாரத்துக்கே தண்ணி வரும். ஒரு வாரத்துக்குனாலும் சரி, நீங்கள் எப்படி தண்ணி இது பண்ணாலும் சரி, தண்ணி 24/7 வந்துக்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படியே வியூவை பாருங்களேன். இங்கே சுற்றி தென்னந்தோப்பு, அங்கே மலை, இந்த மாதிரி இடம்லாம் எங்கே கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்காது. என்ன ப்ரோ அந்த வியூவெல்லாம் பார்த்தா ஏதோ கோயம்புத்தூர் சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் அங்கே தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன தம்பி சொன்னீங்க? கேட்கல. கோயம்புத்தூர் தூரத்தில் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், எங்கள் லொக்கேஷன், யுவர் லொக்கேஷன்லேருந்து காந்திபுரத்துக்கு பாருங்கள், வெறும் 13 கிலோமீட்டர். வெறும் 13 கிலோமீட்டர். இங்கே பாருங்கள், யுவர் லொக்கேஷன் டு காந்திபுரம் பார்த்துக்கோங்க. 13 கிலோமீட்டர் தான். இந்த மாதிரி லொக்கேஷனில் பைக் எடுத்திங்கன்னா 15 to 20 நிமிஷத்தில் நீங்கள் காந்திபுரத்தில் போயிருக்கலாம். சரியான வீடு. என்ன ப்ரோ வீடு இருக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது, ஆனால் 50,000 40,000 சொல்வீங்க போலயே. ப்ரோ அப்படியெல்லாம் இல்லவே கிடையாது. இந்த வீடோட ரெண்ட்டு வெறும் 25,000 தான். நீங்கள் 2 BHKவா யூஸ் பண்ணிங்கன்னா 25,000, 3 BHKவா யூஸ் பண்ணிங்கன்னா 30,000. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஓனரு. ப்ரோ வீடெல்லாம் ஃபேமிலிக்கு மட்டும் தானா இல்லை எங்களுமே பேச்சுலர்ஸ்க்கும் இருக்கா? அப்படியா இல்லை ப்ரோ, பேச்சுலர்ஸ் கூட இருக்குது. 7 பேர் வரை கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மேலேயும் வேணும்னாலும் பேசிக்கலாம். 7 பேருக்கு கிட்டத்தட்ட 25,000 யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லொக்கேஷனில் கிட்டத்தட்ட உங்கள் சொந்த ஊரில் இருந்தால் கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. சொந்த ஊர்லேயே இருந்துட்டு வேலையும் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள்.
ரெண்ட்டுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறேன். உங்களை இந்த வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்து டேரெக்டாக காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடு யாராவது வேணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ரெகுலராக கோயம்புத்தூரில் இருக்க எங்கே உள்ள ரெண்டட் ஹவுஸு லேண்டு ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் இங்கே வரும். ப்ரோ எல்லாம் ஓகே, ஆனால் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லவே இல்லையே. இப்போ சரவணம்பட்டி டைட்டில் பார்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது செல்சஸ் 15 நிமிஷத்தில் செல்சஸ் போயிடலாம். நீங்கள் காந்திபுரத்தில் ஒர்க் பண்ணுறீங்களா, இப்படி போனீங்கன்னா 15 நிமிஷத்தில் காந்திபுரம் வந்துடும். அது மட்டும் இல்லை, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, 10 நிமிஷம் தான் இங்கே இருக்குது ஆனைக்கட்டி. 10 நிமிஷம் தான், பொய்யெல்லாம் சொல்ல, இங்கே கண்ணு முன்னாடியே தெரியுது லேண்ட்மார்க் ஆனைக்கட்டி. அதுவும் இல்லை, வீக்கெண்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறீங்களா, இங்கே இருக்குது ஊட்டி. அரை மணி நேரத்தில் ஊட்டி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான லொக்கேஷன்.